ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத வருஷம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் யாரும் எத்தனை பேர் கடைப்பிடிச்சாங்க, எத்தனை பேர் விட்டாங்கன்னு தெரியல. அந்த டெய்லி 1 or 2 ட்ரேடில் தயவு செஞ்சு கன்சிஸ்டண்டாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட். டெய்லி 1 or 2 ட்ரேட் இதில் தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த 2024 நீங்கள் ஒரு சபதம் எடுத்துக்கங்க. நான் டெய்லி 1 or 2 ட்ரேட் பண்ணுவேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நான் ஒரு பிளானோடு பண்ணுவேன். நான் பிளான் இல்லாமல் அந்த ஒரு செட்டப்பில் இறங்க மாட்டேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரெட்டு கலரு க்ரீன் கலர் கேண்டில் கீழே போனால் மேலே போனால் இது மாதிரிலாம் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். இப்படின்றதுல தெளிவாக இருங்க. உங்களுடைய செட்டப் எந்த செட்டப்னா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் சொல்கிறேன், எந்த செட்டப்புக்கும் இது கம்மியான செட்டப்பு, இது அதிகமான செட்டப்பு, இது நல்லா ப்ராஃபிட் இருக்கும், நல்ல ப்ராஃபிட் இல்லை அப்படிலாம் கிடையாது. ஒரே செட்டப்பில் தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதில் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குங்க. எந்த செட்டப்னா இருக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பிரேக் அவுட் செட்டப் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பிரேக் அவுட்லேயே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியே இருக்குது. அது லோ ஸ்டாப் லாஸ் போட்டு என்ட்ரி, அது லோ ஸ்டாப் லாஸ் என்ட்ரி, இந்த மாதிரி ஒரு 1000 செட்டப் நீங்கள் எடுத்துகிட்டே இருங்க. எத்தனை பிரேக் அவுட் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க, எத்தனை பிரேக் அவுட்டில் நீங்கள் பாஸ் ஆகுறீங்க, எல்லா விஷயமும் நீங்கள் அத்துப்படி ஆகிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய சகோதரனாக நினச்சி சொல்கிறேன். என்னன்னா நினச்சிக்கங்க, நீங்கள் ஃப்ரெண்டானா எடுத்துங்க, எப்படின்னா எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் சொல்லுவேன் நான். இந்த 2 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெய்லி 1 ட்ரேட் or 2 ட்ரேட் பிளானோட பண்ணுவேன். பிளான் இல்லாமல் பண்ண மாட்டேன். நான் இந்த செட்டப்பில் மட்டும்தான் பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட்டில் 1000 ரெட்டு க்ரீன் கலர் கேனில் வரும். டோஜின்வாங்க, ஈவினிங் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அந்த ஸ்டார், இந்த ஸ்டார், நான் சொல்கிறது அது எங்கல்ஃபிங் கேனில் புல்லிஷு, பேரிஷு, அது இதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு எது புரியுதோ அந்த செட்டப்பில் மட்டும் தெளிவாக இருங்க. நான் இந்த செட்டப்புக்காக ட்ரேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு சில போலிங்கர் பேண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த போலிங்கர் பேண்டில் நான் ட்ரேட் எடுக்கிறேன். இல்லை நான் மூவிங் ஆவரேஜ் ட்ரேட், மூவிங் ஆவரேஜ், இல்லை நான் பிவட் பாயிண்டில் ட்ரேட் எடுக்கும், பிவட் பாயிண்ட், அதில் ஒன்றுத்தில் ட்ராவல் பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னது உங்களுக்கு ஏதாச்சும் மனசுக்கு வருத்தமாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. இது என்னுடைய ஃபேமிலி, ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபேமிலிக்கு நான் சொல்கிறதா நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 24 எல்லாருக்கும் ஒரு விடிவு காலமாக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. நாளைக்கு ஸ்டாக்ஸ் எந்த பக்கம் மூவ் ஆகும், நெக்ஸ்ட் என்ன தான் நடக்கும், நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி அப்படின்றத என்னுடைய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்காக நான் சொல்ல வரேன். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சப்போர்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கு. இதில் ஒரு சப்போர்ட் ஏரியாவும் க்ரியேட் பண்ணியிருக்குது. இந்த 21,675 கிட்டக்கிட்ட ஒரு சப்போர்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பேஸ், ஒரு ரேலி இங்கேருந்து போச்சு அப்படின்னா இதில் ஒரு பேஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பேஸ் அப்படின்றத இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் நீங்கள் குளோபல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் மைனஸில் காமிக்குது. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த பேஸ் அமைச்சுன்னு சொல்லிங்களா, இன்னும் கொஞ்சம் கீழே கரெக்ஷன் இந்த 21,600 இங்கே சப்போர்ட் லெவல் இருக்குங்களா, இந்த சப்போர்ட் லெவல் எடுத்துட்டோம். மேபி இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி மேலே மூவ் ஆகலாம். ஓகேங்களா, சரி. நம்ம பிளான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் இந்த லெவலில் எதிர்பார்க்கலாம். 21,600 லெவலில் நீங்கள் ப்ரைஸை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் தெரியும். ஏன்னா ப்ரைஸ் இங்கேருந்து கட் ஆகிடுச்சுன்னா இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். ஓகே, சரி. அந்த சப்போர்ட்டும் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு எங்கே கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள். ஏன் இந்த சப்போர்ட் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்காங்க. ஸோ மேபி அதனால் இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா இது வரலாம் வரலான்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை. ஓகே, இந்த சப்போர்ட்டும் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 21,480. ஓகேங்களா ஃப்ரெண்ட், நல்லா கவனிங்க. ட்ரெண்டு நல்லா மேலே போகுது. ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வரலாம். ஃபஸ்ட் லெவல், 2வது லெவல். இது நான் சேல் அப்படின்னு சொல்ல வரல. ரீட்ரெஸ்ட்மெண்ட்லேயும் நான் ப்ராஃபிட் பண்ண போகிறேன். நான் அதாவது மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாகவும் நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த ட்ரேட். இல்லைப்பா, நான் மார்க்கெட் கூடவே நான் போயிடுறேன், நமக்கு இந்த டென்ஷன்லாம் வேணாம் அப்படின்றவங்க இந்த 2 ஜோனில் ட்ரேட் எடுக்க தேவையில்லைங்க. இந்த ஷார்ட்டிங் பொசிஷன் எடுக்க தேவையிட்டு இக்னோர் பண்ணிடு, நோ ப்ராப்ளம். ப்ரைஸ் ஒருவேளை டக்குன்னு கேப் டன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் எடுத்துக்கும். இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்போ இதெல்லாம் என்ன ஆகும், 21,680 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனும் இப்படி கனெக்ட் ஆகும். திரும்ப ஷார்ட் ஆகுதா, இல்லை இந்த பிரேக் அவுட் கொடுத்து மேலே போதா, நெக்ஸ்ட் ஃபர்தர் மூவ்மெண்ட் பார்த்துக்கலாம். ஓகே,
ஸோ நிஃப்டி 50 பொறுத்தவரையிலும் இந்த மாதிரி ப்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ப்ரைஸ் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்களேன். இந்த 21,600 கிட்டே வந்துச்சுன்னா ஓகே, சப்போர்ட்டாக ரேஷன்ஸை யூஸ் பண்ணி அதை ட்ரேட் எடுங்க அங்கே அந்த இடத்துல. ஓகே, இல்லை மேலேயே மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேயே ட்ராவல் ஆகிட்டுக்குன்னா வெயிட் ஃபார் பிரேக் டவுனுக்காக வெயிட் பண்ணுங்கள். இல்லை இந்த பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட் எடுத்தால் மேலே உங்களுக்கு 21,800 டார்கெட் அப்பர் சைடு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 என்னுடைய வியூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேண்ணா. ஓகே, என்ன ட்ரா பண்ணி வச்சுருங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். அதாவது இதெல்லாம் ரேஷன்ஸ். ஸோ இந்த ரேஷன்ஸை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகிட்டுக்கே வந்து என்ன ஆகுது, இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்களா? ரைட். இப்போது இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகாத வரலும் நீங்கள் ஷார்ட்டிங் போகாதீங்க பேங்க் நிஃப்டியில். ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த லெவல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 48,400 அந்த லெவல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நியூ டிசிஷன் என்ன வந்துச்சுன்னா இந்த பக்கம் திரும்ப வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் லைன் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியில் பொறுத்தவரையிலும் இந்த ஏரியாவில் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஏரியான்னு சொன்னீங்களா, இந்த ஏரியான்னு சொல்கிறேன், நம்பர் சொல்லுங்கள் சார் அப்படின்வாங்க. ஸோ இந்த 48,400 லெவலும் இந்த பாட்டம் லெவல் 48,100 இந்த சப்போர்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ரேஞ்சில் ட்ராவல் ரொம்ப கவனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைஸு இந்த ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டுக்குன்னா ரொம்ப கவனமாக இருங்க. ப்ரைஸ் ஒரு ஜோனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸ் சைட்வேஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா கீழே போகிற மாதிரி என்னாகும், செகண்ட் ஒரு நெகட்டிவ் கேல் வந்து கீழே சப்போர்ட் இருப்பாங்க, திரும்ப பாசிட்டிவ் எங்கள் ரேஷியோஸ் இருக்கும், திரும்ப ஷேர், திரும்ப சேல், திரும்ப பை, இது மாதிரி போய்ட்டுருக்கோம். ஸோ இந்த ஜோனில் சொல்லி எதையும் பண்ணாதீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன தான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,400 தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா இந்த ரேஷன்ஸ் வெளில போகும். அப்போ உங்களுக்கு அந்த 48,600 மூமெண்டம் அங்கே ஒரு 200 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. சரி, ஒருவேளை இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் இங்கே இருக்காங்க பாருங்கள், பேக் டு பேக் ரொம்ப அப்படியே கடகடன்னு கீழே வந்துடும் நினைக்காதீங்க. அந்த கீழே இந்த இடத்துல வந்து அகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இங்கே இந்த ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ட்ரெண்டை இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம அந்த 53,000 இருக்கோம். இன்னும் 1 lakh எங்கேயோ இருக்குது. நம்ம பெரிய கோல் தான். இன்னும் அது நீங்கள் நினச்சா வந்து ரொம்ப சின்ன கோல் தான். நான் பெரிய கோல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு ரொம்ப பெரிய கோல் செட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் உங்களுடைய சப்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரூஷியலான லெவல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜோன் ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது ப்ரீவியஸ் அந்த ஜோன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதாவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னும் சேனலில் தான் ஓடிட்டுருக்கு. ஜஸ்ட் இங்கே வந்து பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ ரீடெஸ்ட் ஆச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆச்சு, திரும்ப ஆச்சு. இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஷன் ஆச்சு, திரும்ப உள்ளே போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், நம்ம இங்கே ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி இங்கே வச்சுருக்கோம் ஃபைனல் சப்போர்ட்டுக்காக. ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் என்ன ஆகும், நெக்ஸ்ட் சப்போர்ட் இங்கே. ஓகே, ஸோ இந்த ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்குது. இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், சின்ன விஷயங்கள் கேட்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி பிரேக் அவுட்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை இந்த சப்போர்ட் பிரேக்னா இது சப்போர்ட், இந்த 2 தான் டார்கெட்டை நம்ம இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்ம பெரிய டார்கெட்லாம் ஃபின் நிஃப்டியில் பண்ண முடியாது. மார்க்கெட் சைட்வேஸ் போயிட்டுருக்கு. பிரேக் அவுட் ஆனால் இந்த 21,600 திரும்பவும் டார்கெட் மேலே அப் மூவ் பார்க்கலாம். டவுன் சைடு அப்படின்னா இந்த 21,350 டவுன் சைடை ஒரு வியூ பார்க்கலாம் ஃபின் நிஃப்டியில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.